Pulling up over black Cadillac, high heel boots and a sexy body. Hey guys, welcome to my channel. இப்போ எங்க வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா உக்கடம் லாரிப்பேட்டைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோல ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டயர் ஷாப் தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான டயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா நியூ கிளாசிக் டயர்ஸ்ல அவைலபிள் இருக்கு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வீலிங் பண்றோம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிஃப்ட் பண்றோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனான கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி. ஒரிஜினலுக்கு ஈக்குவல் அடுத்த குவாலிட்டியில இந்த ஒரு Yamaha R15 இதுக்கெல்லாம் வந்து அவைலபிள் இருக்கு. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர்ஸ் இல்லாம 4 வீலர் அண்ட் ஈச்சர் இந்த மாதிரி வண்டிக்கான டயர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. எல்லாமே ஒரு பர்ஃபெக்ஷனான யூஸ்ஃபுல் குவாலிட்டியில ஒரு டயர் இருக்கு. நீங்க என்ன பிரைஸ் கேக்குறீங்களோ அந்த பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டயர்ஸ் அவைலபிள் இருக்கு. இது போக இந்த வீடியோல என்னென்ன டயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. பரவாயில்லைங்களா? ஓகேங்கண்ணா, நம்மளோட ஷாப் லொகேஷன் தான், நம்ம ஷாப் நேம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ் சொல்லிடுறீங்களா? ஓகே. இப்போ வந்து கோயம்புத்தூருங்க, உக்கடம், சவுத் உக்கடம் சொல்லுவாங்க. கேட்டலும் சொல்லுவாங்க. உக்கடத்துல லாரிப்பேட்டை சொன்னீங்கன்னா டைரக்ட் நம்ம கடையே சொல்லிடுவாங்க. நியூ கிளாசிக் டயர் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும், சரிங்களா? இப்போ நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா இப்போ பசங்க வந்து பைக் டயர் அதிகம் விரும்புறாங்க. இப்போ செகண்ட்ஸ் பார்த்தா சில கமெண்ட் வராம இருக்கு. நம்மளோட ஸ்டாக் ஃபுல்லா வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஹோல்டிங் டயர்னு சொல்லி. ஓகேங்கண்ணா, இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டயர்ஸ் அவைலபிள் இருக்குங்கண்ணா? அவைலபிள் 2 வீலர் 4 வீலர் எப்பயுமே இருக்கு. அந்த யூஸ்டு டயர் நிறைய பேர் யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வந்து டேமேஜான பீஸ் வந்து தள்ளி விட்டுறாங்க அப்படின்றாங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எத்தனை இயர் யூஸ்டு டயரா இருக்குங்க? வந்து பாத்தீங்கன்னா 2018 இருந்து 22 23 வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி சப்போஸ் டயர் நல்லா இருக்கும், எந்த அளவுக்கு யூஸ் ஆயிருக்கும் டயர்னு சொல்லி அப்போ 15 16 மாடல் வந்தா கூட அதுக்கு தவிர செக் பண்ணி தான் டயர் கொடுப்போம். கண்டிஷன் அதுக்கு டயர் வரைக்கும் கேரண்டி கொடுப்போம். புதுசுக்கு கூட நம்ம கேரண்டி இருக்காது, நம்ம செக் பண்ணி வச்சா அதுக்கு தவிர கம்பல்சரி கேரண்டி இருக்கும். ஓகேங்க. இப்போ நம்ம கிட்ட கட்டிங் டயர், யூஸ்டு டயர் எல்லாமே இருக்குங்களா? வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு சம்திங் கட்டிங்னா டயர்லாம் உடஞ்சு போயிடும், ஃபுல்லா தேஞ்சு போய் கட்டிங். அதெல்லாம் இல்லைங்க. வந்து நம்மள்ட்ட லோ பட்ஜெட்ல ஹை பட்ஜெட் டயர் இருக்கு. ரொம்ப தேஞ்சு போனது கட்டிங் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு நான் சீப்பாவே கொடுப்பேன். சில வீடியோ எல்லாம் பாத்துருப்பாங்க எல்லாருமே, புதுசா நான் ரேட்டு கம்மியா தரேன், 300 ரூபாய்க்கு தரேன், 500 ரூபாய்க்கு தரேன், 600 சத்தியம் கொடுக்க முடியாது. ஏன்டா அந்த யூசேஜ் இருக்காது. சும்மா அவன் வாங்கி அவன் பிக்ஸ் பண்ணி லேபர் தான் போகுது, பட் குவாலிட்டி அந்த அளவுக்கு வரவே வராது. நம்மள்ட்ட பொறுத்தளவுக்கு அப்படியே கிடையாது. என்ன டயருக்கு என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த விலைக்கு காசு. ஸ்டார்டிங் பிரைஸ் காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய். அதே குவாலிட்டியா இருந்து 800 1000 ரூபாய் 1000 முடிஞ்சிடும் உங்களுக்கு. மற்றபடி சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து 300 ரூபாய்க்கு தர 400 ரூபாய்க்கு தர இருக்கு. பட் டயர் கொடுக்க முடியும், பட் கஸ்டமர் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஓகேங்கண்ணா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்க நம்ம வந்து வாங்கிக்குவாங்க, இங்க கோயம்புத்தூர் சர்க்கிள்ல இருக்கிறவங்க வந்து வாங்கிக்குவாங்க. வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி பண்ணலாங்கண்ணா? டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் மேக்ஸிமம் போட்டு விட்டுருலாம், ஒரு நாள். சரிங்க. ஓகேங்க. அப்ப என்ன ஸ்டார்டிங் வந்து ஒரு ஷிஃப்ட் எடுக்கணும்னா என்ன பிரைஸ் வருங்கண்ணா? ஷிஃப்ட் அதான் நம்மளுக்கு லோ பட்ஜெட் 400 300 சொல்லுவாங்க. ஆனா குவாலிட்டி வைஸ் இருக்கு. நான் 2 ஐட்டம் உங்களுக்கு காட்டுவேன். இது 400 6 5 7 சொல்லி காட்டும் உங்களுக்கு. அவங்களுக்கு என்ன பட்ஜெட் ஓகேவோ அதுக்கு தகுந்த நம்ம பிரைஸ் கொடுத்துருவோம், ஒரு டயரும் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன டயர்ஸ் இருக்குன்னு பாத்துலாமா? இது என்ன புது டயர் மாதிரி வச்சிருக்கீங்க? இது புதுசுதான். அது புதுசுதானுங்களா? அப்புறம் யூஸ்டு டயர் சொன்னீங்க இல்லைங்க, யூஸ்டு செப்பரேட்டா இருக்கு. புதுசா காப்பி மாதிரியா இருக்கும். ஓகே. வந்து FZ டியூக் R15 எல்லா வண்டியும் காமனாவே இது போட்டுக்கலாம். இந்த பேட்டர்ன் போடலாம், இந்த பேட்டர்ன் போடலாம். உங்களுக்கு இது வந்து சைஸ் வந்து 140 சைஸ் தான் உங்களுக்கு. ஆனா பட் வந்து பசங்க வந்து கொஞ்சம் பெருசா சொல்லுவாங்க, இது 160 சைஸ்னு சொல்லுவாங்க. அது பசங்களுக்கு புரியும், பட் ரெகுலர் வண்டி யூஸ் பண்றது புரியும். இது வந்து பழசு எடுத்தா உங்களுக்கு 1000 ரூபீஸ் 800 ரூபீஸ் வரும். இது பாத்தீங்கன்னா டயர் பக்காவா இருக்கும், புதுசு எப்படி அதே காப்பி கேரண்டியாவே இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோல்டிங் பண்ணுங்க, ஃபுல் மோல்டிங் மாடல். இதான் எல்லா மாடலும் நமக்கு வந்து வண்டியில போட்டு ஓட்ட முடியாது. இது எது சூட்டபிளோ அது மட்டும் போட்டு ஓட்டும். அது சக்சஸ் ஆன மோல்டு. பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பேர் பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, இது எல்லாமே ஆர்டர் தான். எனக்கு இன்னைக்கு ஒரு 5 டயர் போயிடும். ஓகேங்க. இதுல என்ன பிரைஸ் எல்லாம் வருது? இது ஆக்சுவலா இப்போ வந்து இங்க விக்கிறவங்க வந்து 2000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் பத்தி சப்போஸ் யாரும் கூப்பிட்டாலும் 1500 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். 1500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே. என்ன மாதிரி வண்டிக்கெல்லாம் போட்டுக்கலாங்க? இது காமன் வந்து FZ ன்னு சொல்ற வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் லேட்டஸ்ட் மாடல் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். பின்ன இதுலயே பல்சர் இருக்கு 150 சைஸ். இதுவும் அதே மாதிரி தான். பழசுல 500 600 வருதுங்க. செகண்ட்ஸ்ல பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இதுவும் மோல்டிங் டயர் இல்லீங்களா? இது வந்து பல்சர் 150 180 வரைக்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. இது என்ன பிரைஸ் வருது? இது வந்து 900 ரூபாய் கொடுத்துருவீங்க. கொடுத்துருவோம். செட்டிங்களா? சிங்கிள் பீஸ் தான். சிங்கிள் பீஸ் தானே. பழசு 500 600 வருது. பழசு பாத்தீங்கன்னா இது 600 500
ரூபாய் வருது. இதுலயே 300 ரூபாய் 250 ரூபாய் டயர் இருக்கு. பட் அது கொடுத்த கண்டிஷன் அவ்வளவு பத்தாது. இதுக்கு போய்க்கலாம் இல்லீங்களா? இதுக்கு போய்க்கலாம். என்ன ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் ஜாஸ்தி வரும், அவ்வளவுதான். நல்ல ஒரு குவாலிட்டியும் இருக்கு இல்லீங்களா? நல்ல கிரிப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டாசா இருக்கும். இதெல்லாம் செலக்ஷன் பண்ணி கம்ப்யூட்டர் செக் பண்ணி அப்ரூவ் வாங்கி இந்த மோல்ட் எல்லாம் பண்றது. இது ஈக்குவல்ட்டா வந்து பாத்தீங்கன்னா புதுசுக்கு அடுத்த மாடல் இல்லீங்களா? புது காப்பி மாதிரி இதுல ஸ்டாக் இப்ப எல்லாம் இருக்கு. இதுல வந்து எல்லாமே மோல்டிங் டயர். இது எல்லாமே மோல்டிங் டயர் தான். ஓகேங்களா? செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. இது வந்து பல்சருக்குள்ள தான் உங்களுக்கு. இது வந்து 300 ரூபாய் 350 ரூபாய் வரும் உங்களுக்கு. 300 350 ரூபாய் தான் வரும். பட் 200 ரூபாய்க்கு நம்ம பொருள் இருக்கு. பட் கொடுத்தா அவங்களே சொல்லுவாங்க, ஆனா இந்த மாதிரி பொருள் கம்மியா போடுங்கன்னு சொன்னா கம்மியா கொடுத்துருவாங்க. அதுவும் ஓடும். இது ஓடும். முதல்ல ஆரம்பத்துல ஸ்டார்டிங் தான் சொல்லுவாமா. என்ன கேட்டா ஒரே பொருளுக்கு ரேட் கிடையாது. என்கிட்ட என்ன விலைக்கு வாங்குறோம், எனக்கு ஒரு சின்ன மார்ஜின் வச்சு நம்ம மக்களுக்காக சேவை செய்யற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஆமா. அப்ப செகண்ட்ஸ் இருக்கு. எல்லா ஸ்ப்ளெண்டர், பேஷன், பல்சர், 220, எஃப்செட், R15 டோட்டலா எல்லாத்துக்குமே கொடுத்துருவீங்க. அப்ப காலேஜ் பசங்க எல்லாம் வந்து டயருக்கு வாங்க முடியல வரலாம் இல்லீங்களா? ஆமா. நம்ம இடையில கொஞ்சம் டிராக்டர்ல யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டாக் கம்மியா இருக்கு, அதுல கொஞ்சம் டயர்ல இருக்கு, அதையும் காட்டுவோம். நம்ம ஒன்னும் பிரச்சனை. ஆனா இதுதான் இப்ப வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மாடல். இதெல்லாம் புதுசு போறதுக்கு இது வாங்கலாம். புதுசுலாம் ரொம்ப காஸ்ட்லியா வரும் இல்லீங்களா? ரொம்ப காஸ்ட்லியா வரும். அதுக்கு இதுக்கும் இப்ப வந்து சில டயர்ல ஒவ்வொரு ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி டயர்ல இருக்காது. அவங்க கூப்பிட்டாலும் ஆர்டர் போட்டாலும் நம்ம புக் பண்ணி டிராவல்ஸ்ல போட்டு விட்டுருவோம். இது கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணும் இருக்காது. ஒரு மாசம் கேரண்டி இருக்கு. ஒரு மாசம் கேரண்டி வேற வச்சிருக்கீங்களா? சப்போஸ் டயர் பல்ஜாலோ சைடு லிஃப்ட் ஆனாலோ உங்களுக்கு நம்ம பிரைஸ் மாத்தி கொடுத்துருவோம். ஓகே. இப்ப யூஸ்ஃபுல் டயர் இன்ஜின் யூஸ்ஃபுல் டயருக்கும் வாரண்டி கொடுக்குறீங்க. அத செக் பண்ணி ப்ராப்பரா செக் பண்ணி கொடுத்துருவோம். ரன்னிங் கண்டிஷன் மொத்தத்துல ரன்னிங் கண்டிஷன்ல கொடுத்துருவீங்க. அவங்க மாற்றுறது அதுல கம்ப்ளைண்ட்ல இருக்காது. ஓகேங்களா? செகண்ட்ஸ் எல்லாம் பைக் இந்த மாதிரில இருக்கு. இதுல 250 ரூபாய் 300 ரூபாய் ஸ்டார்டிங். இதுல பிரைஸ் நல்லா இருந்தா குவாலிட்டி தான் 450 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து டியூக்கோட டயர். இந்த மாதிரி கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 650 ரூபாய் 700 800 ரூபாய் வரும். குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான். இதோட பெஸ்ட் குவாலிட்டி இருக்கு இல்லீங்களா? பெஸ்ட் குவாலிட்டி வரும். டயர் வரும் போகும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப டயர் மட்டும் சேல்ஸ்ங்களா இல்ல ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருவீங்களா? சப்போஸ் கஸ்டமர் வந்தாங்கன்னா இங்கே ஃபிட் பண்ணியே கொடுத்துருவீங்க. ஃபீஸ் எல்லாம் இருக்கு. ஃபீஸ் வந்தீங்கன்னா சிலவங்க செப்பரேட்டா வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணா அதுக்கு கம்பல்சரி சார்ஜ் இருக்கும். சப்போஸ் நம்மள்ட்டே வாங்கும்போது நம்ம ஃப்ரீ தான் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன ரேட்ஸ் இதுக்கு அப்புறம் பார்க்க போறோம்னா ஓகே. இப்ப வந்து கார் டயர், பைக் டயர் இப்ப எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் வெரைட்டி இருக்கு. அதையும் நம்ம காட்டிடும். ஓகே. என்னன்னா இவ்வளவு டயர் குடோன் மாதிரி வச்சிருக்கீங்க? ஆமா, நான் வர்றதெல்லாம் வாங்கி அட்டி போடணும். மக்களுக்காக நிறைய பேர் இருக்காங்கல்ல. வேற லெவல்ல டயர் வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன டயர்ல இருந்து பெரிய டயர் வரைக்கும் வச்சிருப்பீங்களா? வைக்க இடந்தும் பத்த மாட்டேன். கண்டிப்பா நிறைய பொருள் வாங்கி போடணும், மக்களுக்கு நிறைய கொடுக்கணும். ஆனா இது வந்து ஆம்னிக்குள்ள 800 ஆம்னி இல்ல செகண்ட்ஸ் அதிகமான யூசேஜ்ல டயர் ஓடிட்டு இருக்கு. எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா 2 மாதிரி இந்த ஆம்னி டயர் 800 இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேஞ்ச் வருதுன்னா இது? ஆனா இது மேக்ஸிமம் குவாலிட்டி நல்லா இருக்கும், பொருள் நல்லா இருக்கும். இது ஆர்டிகல் சொல்லுவாங்க, குழந்தைங்க 600 rupees. வெறும் 600 ரூபாய் தான். 600 ரூபாய் தான். 600 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்க பீஸ். நம்மள்ட்ட ஆர்டிகல் அவ்வளவுதான் ரேட்டா இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். ஓகே. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில இருக்கும். இது மேக்ஸிமம் எடுத்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டலாங்க? மேக்ஸிமம் 8000 கிலோமீட்டர் ஓடும். ஓகே. நம்ம சொல்றது கம்மி தான் சொல்லுவோம். ஒரு 4000 கிலோமீட்டர் சொல்லுவோம். ஏன்னா வண்டி கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்கு நமக்கு தெரியாது. ஓகே. பேமெண்ட் ஜாஸ்தியமா ஒன்றும் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 4000 கிலோமீட்டர் சொல்லிக்கீங்க. பின்ன இந்த டாடா ஏசி டயர் இருக்கு. ஓகே. இதான் டாடா ஏசிங்களா? டாடா ஏசி உள்ளது. டாடா ஏசி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பர்பஸ் இல்லைங்களா? தொழில் பர்பஸ் உண்டான வண்டி அதிகமா மூவிங் ஆயிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ரேஞ்ச் வருதுன்னா 4 டயர் சேர்த்து? இதுக்கு வந்து 4 ரூபா இருக்கு, 3 ரூபா இருக்கு, 2,500 இருக்கு. அப்ப என்ன பட்ஜெட்ல கொண்டு வந்தாலும் கொடுத்துருவீங்க. அவங்க என்ன பட்ஜெட்? ஆனா இந்த அமௌண்ட்டுக்கு டயர் வேணும். என்கிட்ட ஸ்டாக் வந்து கண்டிப்பா கொடுக்கும். இப்ப அதுக்கு உண்டா என்ன காஸ்ட் கொடுக்குறோமோ அந்த காஸ்ட்க்கு ஏத்த மாதிரி குவாலிட்டி இருக்கும் இல்லைங்களா? கொடுத்த காசுக்கு அவங்களுக்கு அந்த திருப்தியா இருக்கும். ஓகேங்கண்ணா. இப்ப நெக்ஸ்ட்னா பாத்தீங்கன்னா 13 சைஸ். இது சாண்ட்ரோ. ஓகே. காமனா எல்லா வண்டிக்கும் நமக்கு போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது 13 சைஸ் இல்லைங்களா? இது என்ன வண்டிக்கு போடலாங்க? சாண்ட்ரோ உங்களுக்கு எஸ்டீம். ஓகே. அந்த மாதிரி வண்டிக்கு போட்டுக்கலாம். எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு. இப்ப நம்ம சாண்ட்ரோலாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஃபேமிலியான வண்டி. அதுக்கு ஒரு 4 டயர் மாத்தனா எவ்வளவு ஆகும்? 3000 ரூபாய் வரும். 3000 ரூபாய் குவாலிட்டில 3000 ரூபாய் தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் ஷிஃப்ட் எடுக்கிறேன் இல்லீங்களா? ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டயர் எனக்கு மாத்தணும். ஏன்னா மூவிங் ஆகக்கூடிய வண்டி ஷிஃப்ட் தான். டயர் நம்ம டெய்லியும் போயிட்டு இருக்கு. ஓகே. இது ஷிஃப்ட்ங்களா? ஆமா. இந்த செக்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு ஷிஃப்ட் தான். எல்லாமே ஷிஃப்ட் தான். ஷிஃப்ட்ல 2 மாடல் வரும். ஓகேங்களா? பேசிக் மாடல் கொஞ்சம் அகலம் கம்மியா வரும். ஓகேங்களா? அது சைஸ் இருக்கு உங்களுக்கு. இது கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியா வரும். ஓகேங்க. இந்த டைப்ல டயர் ஃபுல்லாவே இருக்கு. உள்ள வச்சிருக்கு, இங்க வச்சிருக்கு, எல்லாமே தான் அதிகமா இருக்கும். ஓகேங்க. இப்போ இதுக்கு எவ்வளவு வரணும்? இப்போ 4 சேர்த்து 4 டயர் சேர்த்து அதே மாதிரி தானே 550 ரூபாய் இருந்து 750 800 கண்டிஷன் நம்மள்ட்ட விலைங்க. கண்டிஷன்ல என்ன ரேட்டோ அந்த கொடுத்துருவீங்க. ஃப்ரண்ட் வீல் ஜாஸ்தி தேவை சிலவங்களுக்கு, பேக் வீல் நல்லா இருக்கும். சப்போஸ் எங்க 2 வேணா 2 தருவோம், ஒன்னு தருவாங்க. அவங்களுக்கு எத்தனை பீஸ் தேவை அத்தனை பீஸ் அந்த பீஸ் கொடுத்துருவீங்க. ஓகே. ஓகேங்க. இப்போ நம்ம இது வெளியூர்ல எவ்வளவு தூரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? எங்க வேணா பண்ணிக்கலாம்.
தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணா பண்ணி கொடுத்துருவீங்களா? எந்த கிராமம் அவங்க மெயின் ஜங்ஷன் சிட்டில வந்து டிராவல்ஸ் இருந்தா ஓகே, 10 கிலோமீட்டருக்குள்ள வர மாதிரி தான் இருக்கும். அங்க மெயின்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் நம்ம மேக்ஸிமம் இருக்குண்ணா. ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு சைஸ் வருங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி பேட்டர்ன் 15 சைஸ் 16 சைஸ் எல்லாம் இதே மாதிரி தான் வரும். இது என்னென்ன வண்டிக்கு நான் போடலாம்? ஆனா உங்களுக்கு ஸ்கோடா, ஓகேங்க, ஹோண்டா சிட்டி, ஹோண்டா அமேஸ் அப்படி நிறைய வண்டிக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் என்ன பிரைஸ் வருதுங்கண்ணா இது? ஆனா இது அதே மாதிரி தானே. ஸ்டார்டிங் வந்து எல்லாம் பாத்துருப்பாங்க 400 ரூபாய் 600. இது வந்து 750 ரூபாய் 800 ரூபாய் கண்டிஷன் தான் ரேட்டுங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் 600 கொடுத்துடலாம். ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாங்களா? மேக்ஸிமம் 8000 ஓடும். உங்களுக்கு 8000 தாராளமா ஓடும், கேரண்டியா ஓடிங்க இல்லீங்களா? இது பாத்தீங்கன்னா இப்ப ஆக்டிவா டயர் இருக்கலாம், அதிகமா யூசேஜ் இந்த ஆக்டிவா டயர் தாங்க. ஸ்கூட்டர் டயர் டியோ ஆக்சஸ் ஆக்டிவா எல்லாத்துக்குமே காமன் ஒரு சைஸ் தான் இதெல்லாம். உங்களுக்கு இதெல்லாம் மோல்டிங் டயர் இல்லீங்களா? புதுசு மோல்டிங் டயர். இப்போ வந்து புதுசு பாத்தீங்கன்னா 1300 1400 வருது. இது நம்மள்ட்ட 500 கொடுத்தா நம்ம கொடுத்துட்டுருவோம். 500 கொடுத்துருவீங்களா? ஈக்குவலா தான் இருக்கு இல்லீங்களா? இது ஒரு புதுசா பாத்தீங்கன்னா பேக் டயர் 8000 தான் ஓடும் எல்லா வண்டிக்கும். இது 6000 கிலோமீட்டர் ஓடுது இந்த டயர். ஓகே गाइस, இங்க பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டயர் இது ஆக்டிவா அதிகமா வந்து மூவிங் ஆகக்கூடிய வண்டி. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயர் மாத்தணும்னா நீங்க புதுசு வாங்கினீங்கன்னா எவ்வளவுனா 1200 வரும் இல்லீங்களா? 1200க்கு இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 500 ரூபா தான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா இது மோல்டிங் டயர். இதோட பட்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட இங்க வித்து இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்து எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது கிரிப் வந்து பிடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்து ஜாஸ்தியா இருக்கும். வெறும் 500 ரூபா தான். இல்லனா 500 கொடுத்துடலாம். 500 ரூபாய் கொடுத்துருவீங்க. அதுலயே பழசு செகண்ட்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. ஓ, செகண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. செகண்ட்ஸ் பாருங்க 250 ரூபா 200 ரூபா 300 ரூபா இந்த கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கும். அது அதே மாதிரி தான். இதுல பெயிண்ட் பண்ணாம இருக்கு. பெயிண்ட் பண்ணா புதுசு மாதிரி இதுவும் தெரியும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல் டயர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயரோட இது யூஸ்ஃபுல் டயர். செகண்ட்ஸ் லைட் கட்டிங் போட்டுருப்பாங்க. ஓகே, குவாலிட்டியோட தான் நம்ம போடுவோம். சும்மா எல்லாமே போட மாட்டீங்க. இது போட்டா ஓடுமோ அதான் போடுவோம். இதெல்லாம் வந்து எவ்வளவு வருது? இது மேக்ஸிமம் ஸ்டார்டிங் 250 ரூபா வரும். 250 ரூபா குவாலிட்டி நல்லா. இதுல ஜாஸ்தி 300 350 ரூபா வரும். அப்பனா இதுக்கு போறதுக்கு நம்ம மோல்டிங் டயர் போய்க்கலாம் இல்லீங்களா? அதான் பெட்டர். இப்போ இது ஆக்டிவோட டயர் தானா? ஆக்டிவா டயர் தான். 300 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு இது 500 கொடுக்குது. இங்க பார்த்தாவே டிஃபரண்ட் தெரியுது. இங்க பாத்தீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டயர். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவோலயே வந்து பாத்தீங்கன்னா மோல்டிங் டயர். உள்ள டிஃபரண்ட் நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ஆக்சுவலா பட்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இதுவும் ஒரு வந்து இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும்னா போட்டா மேக்ஸிமம் 7000 கிலோமீட்டர் ஓடும். இது வேணா இது 3000 கிலோமீட்டர் ஓடும். ஓகே, வெறும் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு தான் டிஃபரண்ட். செகண்ட் டயர் போறதுக்கு நீங்க மோல்டிங் டயர் போறது வந்து பாத்தீங்கன்னா பெட்டர். இது பாத்தீங்கன்னா சுமோ, ஜெயிலோ, ஸ்கார்பியோ இதெல்லாம் 7 சீட்டர் வண்டி இல்லீங்களா? பெரிய வண்டிக்கு உள்ளது. இது ஃபுல்லாவே நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா மேலேயும் இருக்கு பாருங்க. இது எல்லாமே அதுதான் உங்களுக்கு. ஆமா, அந்த ரோல் ஃபுல்லாவே அதுதான். அந்த ரோல் ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கீங்க. ஆமா, ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அது தகுந்த மாதிரி நம்ம செட்டா யூனிஃபார்ம் வச்சிருவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து இது கம்மியா கொடுக்க முடியும். பட் வந்து மட்டும் ஒரு 1500 2 ரூபா வரைக்கும் பட்ஜெட் வருது டயர். ஓகே, 2 ரூபா ஹை பட்ஜெட் 8000 9000 இருக்கு. புது டயர்ல பெருசுல வாங்க முடியாது, வாங்கி ஓட முடியாது நம்ம பார்ட்டிகுலரா. அதனால உங்களுக்கு 1500 2000 ரூபாய்க்கு இந்த பீஸ் கிடைக்கும். ஓகே, இது இனோவா போட்டுக்கலாங்களா? இனோவாக்கு வேற பாருங்க. இனோவா இந்த மாதிரி டயர் வரும் உங்களுக்கு. இது எவ்வளவு வருது? ஒரிஜினல் டயருங்க. இதோ பட்டன் டயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. இனோவாக்கு பாருங்க இந்த பாருங்க ஒரு செகண்ட். இதுவும் இனோவா டயர் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 750 1200 வரைக்கும் நம்ம ஸ்டாண்டிங் ரேட் இருக்கு நமக்கு. இப்போ பட்டன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு இல்லீங்களா? பட்டன் நல்லா இருக்கு. ஒரு மேக்ஸிமம் இன்னொரு 5000 6000 கிலோமீட்டர் ஓட்டலாம் இல்லீங்களா? 5000 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். நம்ம கொடுத்த காசுக்கு வருது இல்லீங்களா? வருது இருக்கு. இத பாருங்க, உள்ளேயும் பாருங்க. அதான் அது மாதிரி தான் 14 சைஸ் 15 சைஸ் இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். இது எல்லாமே 15 14 எல்லா வண்டிக்கும் அவங்க என்ன வண்டி கேட்கறோம் அந்த வண்டி தான் நம்ம செட்டு கொடுக்குற. பட்டன் ஃபுல்லா இந்த மாதிரி தரும். இதெல்லாம் பட்டம் 10,000 கண்டிப்பா ஓடிடும் இல்லீங்களா? இப்ப நம்ம கிட்ட வந்து டயர்ஸ் இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் வந்து இவ்வளவு கம்மி பிரைஸ் எப்படி உங்களால கொடுக்க முடியுது? ஒரு ஃபுல்லா சரக்கு ஃபுல்லா சேர்ந்துரும் கம்பெனில. நம்ம சீப்பா எடுக்கும் போது நமக்கு இன்னும் சீப்பா கொடுக்க முடியும். நிறைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பூசு வாங்க முடியாது. பூசு 5000 6000 ஒரு டயர் ஒரு 1000 ரூபா 750 650 கண்டிஷன் நம்மளுக்கு நிறைய வருவாங்க. எல்லா ஊருக்கும் நம்ம போட்டு தான் இருக்கும். அதனால பெஸ்ட் நமக்கு இவ்வளவு சீப்பா கொடுக்க முடியுது. ஓகே. இப்ப நம்ம ஃபிட்டிங் எல்லாம் பண்ணுவீங்க இல்லீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். இப்ப பாருங்க, இப்ப டயர் வாங்கியிருக்கோம் பாத்தீங்களா? ஓகே. இதெல்லாம் வெளியூர் கஸ்டமர், கேரளா கஸ்டமர் தான். இங்க வந்து ஃபிட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இப்ப டயர் வாங்கி மாட்டியாச்சு உங்களுக்கு. ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருவோம். இப்ப நம்ம வெளிய இருந்து டயர் வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது என்னென்ன வண்டிக்கு அவைலபிள் இருக்கு? அவைலபிள் வந்து இப்ப எப்செட், R15, டியூக், KTM அவங்க என்ன வண்டி கேக்குறோம் இது எல்லாமே அந்த செக்ஷன் தாங்க. ஓகே, இப்போ மேக்ஸிமம் காலேஜ் பசங்க இந்த மாதிரி வண்டி வச்சிருப்பாங்க இல்லீங்களா? அவங்க டயர் டக்குன்னு மாத்த முடியாது, அதனால வந்து மாத்திக்கலாம் இல்லீங்களா? இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ்னா வருது? இதெல்லாம் இது வந்து ஸ்டார்டிங் 400 ரூபா 500 600 வருங்க. இதுலயும் குவாலிட்டியே வித்தியாசம். 300 ரூபாய்க்கு டயர் 200 டயர் கொடுப்பேன். ஓகே, பஞ்சர்ஸ் ஜாஸ்தி வந்து ரேட் கம்மிங்க. ஓகே, பஞ்சர் இல்லாம வந்து ரேட் ஜாஸ்தி, கண்டிஷன் தான் அதுக்கு இந்த மாதிரி ரேட் வருது. 300 ரூபாய்ல போறோம் 650 ரூபாய்க்கு இந்த செக்ஷன் இருக்கு நமக்கு. ஓகே, இந்த டயர் என்ன இது ரொம்ப பல்லு ரொம்ப இதா இருக்காம இருக்கு. பட் தண்டர்பேடுக்குள்ளதானா? தண்டர்பேடுக்குள்ள நல்ல ஒரு புது வீல் மாதிரியே இருக்கு இல்லீங்களா? புதுசா இருக்கு. இது எவ்வளவு வருது இந்த பிரைஸ்? அது உங்களுக்கு 750 ரூபாய் வரும். 750 ரூபாய் தண்டர்பேடுக்கு இல்லீங்களா? 400 ரூபாய்க்கு இருக்குங்க. ஆனா 750 ரூபாய் கொஞ்சம் நாளைக்கு ஓடும் உங்களுக்கு. என்ன ஒரு 300 ரூபாய் டிஃபரெண்ட் இல்லீங்களா?
அதுக்கு அது வாங்கிட்டு போயிடலாம். தாராளமா வாங்கிட்டு ஃப்ரண்ட் ஃபேஷன் ப்ரோ ஷைன் ஓகே இந்த மாதிரி செக்ஷனுக்குலாம் மோல்டிங் அது. ஓகேங்கண்ணா. பழசு பத்தி 250 ரூபா 350 ரூபா சொன்னா பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. இது அவங்க 650 ஸ்டாண்டர்ட் ரேட் தான். இதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கம்மியா வந்துட்டு இருந்தா அதனால குவாலிட்டி கம்மியா கொடுத்தோம். ஓகேங்க. இது வந்து குவாலிட்டி ஜாஸ்தி அதனால 650 ரூபா டயர் தெளிவா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. இப்ப ஒரிஜினல் டயருக்கும் இப்ப மோல்டிங் டயருக்கு என்னென்ன டிஃபரெண்ட்? ஆனா ஒரிஜினல் டயர் 30,000 கிலோமீட்டர் ஓடுங்க. இது ஒரு 15,000 10,000 கிலோமீட்டர் ஓடும். ஓகே. அவ்வளவு டிஃபரெண்ட். கார் டயருங்க இது வந்து மோல்டிங் டயர் தான் இது உங்களுக்கு. சப்போஸ் சிலவங்க இதை பத்தி தெரிஞ்ச மாதிரி தான் வாங்குவாங்க. பட் இது பேக் எல்லாம் போட்டா ப்ராப்பரா நல்லா இருக்கும். நல்ல மைலேஜ் தரும் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. இப்ப இது நார்மல் இப்போ வந்து ஒரு ஒரிஜினல் டயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடுனா இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும்? ஆனா புதுசு டயர் ஒரு 25,000 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஓடும். இது மேக்ஸிமம் 10,000 15,000 டயர் ஓடுங்க. ஆனா காசு கம்மி தான் இல்லையா? காசு கம்மி. எவ்வளவு சொன்னீங்க? இது 1250 ரூபா 1650 ரூபா அந்த மாதிரி பட்ஜெட். புதுசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயர் 5 ரூபா 6 ரூபா வரும் இல்லீங்களா? மேக்ஸிமம் வரும். மேக்ஸிமம் இது பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விலை இருக்கு. ஓகே ஓகேங்க. அதுக்கு இது வாங்கிக்கலாம் இல்லீங்களா? இது தாராளமா வாங்கிக்கலாம். பின்ன வந்து பாருங்க ஆம்னிக்கு இருக்குல்ல பாத்தீங்களா? ஆமா, ஈகோக்கு நிறைய போயிட்டு இருக்கு இந்த மாதிரி மாடல்ல. ஓகே. இப்ப ஈகோ நல்ல மூவிங் இல்லீங்களா? ஈகோ நல்ல மூவிங். டாக்ஸி ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மூவிங். ஆன் போர்டுக்கு ஆகட்டும் டீ போர்டுக்கு நல்ல பர்பஸ். ஈகோ நல்லா இருக்கு. நல்லா இது மாதிரி டயர் போட்ட பேக் நல்லா இருக்கும். ஏன்னா இதுதான் எல்லா ஊர்லயுமே தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரே ஐட்டம் இது என்ன பாத்தீங்கன்னா இதுதான் அபே டயர். 450-10 இதோட சைஸ். இது வந்து நல்லா இருக்கும். ஒரு ஊர்ல டயரே கிடைக்காம இருக்கும். இது என்ன வண்டிக்கு நான் வர்றது? இது ஆட்டோக்கு தாங்க. ஆட்டோ லேட்டஸ்ட் கொஞ்சம் பெருசா வந்திருக்குல்ல. ஆமா ஆமாங்க. இது ஆட்டோக்கு. இது நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இது 1200 1300 வரும். நம்ம வீடியோ பார்த்து சப்போஸ் சொன்னா 1000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்து விட்டுருவோம். உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவீங்களா? கொடுத்துடலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு மறக்காம வீடியோ பார்த்து வந்து சொன்னாதான் கண்டிப்பா கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அவங்களும் வந்தாங்கன்னா 1200 1300 டயர் இல்ல. இது வந்து 2 குவாலிட்டி இருக்குள்ள பேட்ச் பண்ணி இருப்பாங்க. அது ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பேட்ச் இல்லாத டயர் பக்காவா இருக்கும். 1000 ரூபாய் கொடுத்துருவோம். ஓ குவாலிட்டி எல்லாம் வந்து பட்டன் எல்லாம் சூப்பரா இருக்கு இல்லைங்களா? மேக்ஸிமம் மார்க்கெட்ல அவ்வளவு கம்மி தான் இல்லீங்களா? மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டி தான் கம்மி இருக்கு. ஓ கமர்ஷியல் வண்டிக்கு வச்சிருக்கீங்க? இருக்குங்க. ஓ ஈச்சருக்கு வச்சிருக்கீங்க. இதுதான் ஸ்டார்டிங் நமக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இந்த கார் 2 வீலர்லாம். ஓ இதுதான் முதல் பிசினஸ்ங்களா? இது வந்து எல்லாம் மறந்துட்டாங்க இப்போ. 2 வீலர் கார் ஜாஸ்தியா மறந்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 8016 16 இந்த டயர்ல மோல்டிங் ஆர்டர் கொடுத்தா இந்த மாதிரி செஞ்சு தந்துருவோம். ஓகே ஓகே ஓகே. கேரண்டி இருக்கும். புதுசு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓகே. இதுல நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதே பாருங்க இது MRF டயர். இது வந்து கம்பெனி ஐட்டம். எப்படி இருக்கும் பாருங்க. இதுக்கு மேல டயர்லாம் எங்கேயும் இருக்கா தமிழ்நாட்டுக்குள்ள. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதுலயே இன்சுல் போட்டு வச்சிருப்போம். அது ஒரு செகண்ட் தெரிஞ்சா இந்த பாத்தீங்களா இந்த லப்பர் தான். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா கம்பெனிக்காரங்க லாரிக்காரங்க யாருக்கு பார்த்தாலும் தெரியும். டயர் பக்காவா இருக்கும். என்ன விஷயம் இதுதான் இல்லீங்களா? இது வந்து கூலிங் பெல்ட்டுங்க. ஈஸ்டர்ன் லப்பருங்க. டிவிஎஸ் லப்பர் இருக்கும். இது டயர் MRF உள்ளது. ஃபர்ஸ்ட் பெல்ட்னு சொல்லுவாங்க. 825-16 இது 750-16 வரும். இந்த 2 சைஸுமே இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிகளுக்கெல்லாம் வரும். இப்ப லேட்டஸ்ட் டயர் தெளிவா இருக்கும் உங்களுக்கு எல்லாம். ஓகே. இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடணும்? இது இதெல்லாம் ஓடணும் கிலோமீட்டர் அவங்க வண்டி கண்டிஷன் பொறுத்தல வைக்கதான் நமக்கு. இதை பொறுத்தல வைக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் இந்த பட்டனு அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துடலாம். இப்ப ரெடியில எப்படியோ 10 டே நம்ம ரெடியில இருக்கும். ஸ்டாக் முடிஞ்ச கால் பண்ணா வெளியூருக்கு நம்ம போட்டு விட்டுருவோம். சில பக்கம் இது கிடைக்காதுண்ணா. மேக்ஸிமம் நம்ம கோயம்புத்தூர்லயே அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி காரு பைக் ஸ்கூட்டர் இந்த மாதிரி இதுல வச்சிருப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலுக்கு வச்சிருக்கீங்க இல்லீங்களா? நம்ம கஸ்டமைஸ் கேட்டாலும் நீங்க எடுத்து கொடுத்துருவீங்க. சப்போஸ் கொஞ்சம் லேட் ஆகும். கம்பெனி மோல்டிங் போறது கொஞ்சம் லேட் ஆகும். கூட அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம கம்பல்சரி போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்க. இதுல எவ்வளவு பிரைஸ் வருது? ஆனா இதுல அதேதான் குவாலிட்டி தான். குவாலிட்டி 5000 ரூபாயில இருந்து 7500 வரைக்கும் குவாலிட்டி இருக்குண்ணா. ரொம்ப கம்மியா போட்ட கஸ்டமர் நம்மள சத்தம் போட்டுருவாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. அதனால ஒரு பெஸ்டா கொடுத்தா இதுல ஒரு 7000 ரூபாய் வரும் நீங்களே. ஓகே. புதுசுல ரொம்ப ஜாஸ்தி வரும். ஜாஸ்தி 16000 17000 18000 அதுலயும் அதே மாதிரி தான். புதுசுலயே தராங்க. அப்ப நம்ம தராம இருப்போமா? ஆமா ஆமாங்க கரெக்ட் தான். இப்ப பாத்தீங்கன்னா என் நம்பர் வாட்ஸ்அப் பண்றீங்க. வாட்ஸ்அப் பண்ணும்போது சப்போஸ் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டி தவறானக்கு வேணா என்ன கேட்டா கஸ்டமர் ஆர்டர் போட்ட கஸ்டமர் வந்திருப்பாங்க. அவங்க டயர் கூட என்ன ஃபிட் பண்ணி கொடுக்கணும். அதனால கொஞ்சம் லேட்டானவங்க கூட நெக்ஸ்ட் டைம் மறதானில் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். ரெண்டாவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்டாக் இருந்தால் உடனே ஃபோட்டோ போடுவேன். ஸ்டாக் இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் டைம் கொடுங்கண்ணா. நன்றிண்ணா. நம்ம நியூ கிளாசிக் டயர் பற்றி பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி நம்ம சேனல் சொல்லிட்டு வந்தாங்கன்னா கோயம்புத்தூர் சேனல் சொல்லிட்டு வந்தாங்கன்னா அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுங்க. கோயம்புத்தூர் சேனலுக்கு வந்து கண்டிப்பா வந்து யாருக்கு கால் பண்ணாலும் என்ன பண்ண தகவல் வச்சாலும் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, நான் ஒரு பெஸ்டான ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துருங்க. கோயம்புத்தூர் சேனலுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.